ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ரெயின்போ கிட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம யானையும் எலியும் கதை பார்க்கலாம். ஓகே, ஒரு காட்டில் நிறைய மிருகங்களோட ஒரு யானை கூட்டமும் வாழ்ந்து வந்தது. அந்த யானை கூட்டத்துக்கு அவங்க காட்டில் உள்ள தண்ணீர் பத்துறதில்லை. அதனால் அந்த யானை கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, பக்கத்தில் உள்ள வனத்துக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி போகுது. அப்போ அதுக்கு பக்கத்தில் வனத்துக்கு வழியாக போகும்போது அங்கே ஒரு எலி கூட்டம் வாழ்ந்து வருது. அந்த அந்த எலிக்கு ஒரு ராஜா இருக்கிறாப்புல, எலி ராஜா. அப்புறம் அந்த யானை தண்ணி குடிக்கிறதுக்கு போகும்போது இந்த எலியினுடைய குழில்கள் வழியாக தான் போகுது. அந்த சமயத்தில் போகும்போது அது எலியினுடைய குடிசையெல்லாம் காலால் மிதித்து அப்படி நிறையா சேதம் விளைவிச்சிட்டு போயிடுது. எலிகளாக சின்னதாக இருந்ததுனால அதனால் ஒன்றுமே பண்ண முடியறதில்லை, யானையும் எதுக்கவே முடியாதில்லை. இப்போ எலியரசன் இதுக்கு ஒரு யோசனை பண்ணாப்புல. போய் ஒரு நாள் யானையினுடைய ராஜா கிட்டே போய், நீங்கள் ரொம்ப பலசாலியாக இருக்கிறீங்க, நாங்கள் ரொம்ப சின்னவங்க, எங்களுடைய குடிலெலாம் நீங்கள் தண்ணி குடிக்க போகும்போது இந்த மாதிரி பூரா நாசமாயிடுது, எங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தள்ளி போகணும், உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது யானையும் யோசிச்சுட்டு ஓகே நான் அந்த மாதிரியே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு நாள் இந்த யானையுடைய ராஜா வேடன் போட்ட வலையில் சிக்கிட்டார். அப்போ அவர் ரொம்ப கத்தி காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது உடனே இந்த எலி அரசர் அவங்க எலி கூட்டத்தை எல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த யானையை பிடிச்சு வச்சுருந்த அந்த வலையை எல்லா எலியும் கொறித்து பல்லால் கொறித்து அந்த யானையை காப்பாற்றுறாங்க, யானை அரசரை. அப்போ யானை அரசருக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்போ யானைக்கு அப்போ தான் புரியுது, எவ்வளோ சின்ன உயிர்களாக இருந்தாலும் நம்மளை எவ்வளோ பெரிய உருவத்தை காப்பாற்றிருக்காங்க, அதனால் எந்த உயிருக்கும் இனிமேல் தீங்கு விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எலி கூட்டத்தோடு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. அதே மாதிரி எல்லா காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் ஒன்றுக்கோடு ஒன்று எல்லாமே உதவி செஞ்சுட்டு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதனால் குழந்தைகளே, நம்மளும் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம்.